ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராக்ஷின்ஃபோ. நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம விடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலில் பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்டுக்கு சஜஷன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தான் பார்த்து அந்த ரூமரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த ரிசர்வேஷன் கோட்டா 20% வந்து யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா, அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதாவது ஸ்கூலு காலேஜ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க யூஜி வரையும். போஸ்ட் டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரஸில் போட்டு தமிழ் மீடியத்தை படித்து அதை எலிஜிபிள் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல்லேருந்து காலேஜ் எது படித்தாலுமே கடைசி வரையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்திலே படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த 20% ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஸ்கூலு காலேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க யூஜி வரையும். பிஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரஸில் போட்டு ஒரு தமிழ் மீடியத்தை பிடிச்சி எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஸோ அதனால தான் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா தான் ஸ்கூல் டு காலேஜ் வரையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற வரையும் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிலிட்டி இந்த ரிசர்வேஷன் கோட்டாவில். இப்போ டிஎன்பிஎஸ்சிலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹியூஜ் வேகன்சிலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் விட்டாங்க. அதில் 20% பார்த்தீங்கன்னா ஒரு 100 வேகன்சி விட்டுருந்தால் 20% 20 பேருக்கு தான் வேலை கிடைக்க போகுது. மீதி 80 பேருக்கு நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் சிலபஸை நல்லா படிங்க, அப்போ தான் கிடைக்கும். ஏன்னா அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 8 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இருக்கிற வேகன்சியோ ஒரு 100, 60, 70 அந்த மாதிரி தான் வேகன்சி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் யார் சொல்கிறதையும் நம்பாமல் இப்படி படிக்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லாம் பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிலாம் நிறைய காம்படிஷன், அவங்களே நிறைய பேர் என்னென்னமோ ஆயிருக்காங்க. ஐஏஎஸ் வந்து ஐபிஎஸ் வந்து எதுவே ஆயிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்கன்னா சிலபஸை நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20%ல் இப்போ குரூப் 1ல் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம்லாம் வச்சுருந்தாங்க. மெயின்ஸ் எக்ஸாமில் தமிழ் எழுதுகிறவங்களாம் ஃபெயில் ஆகிடுறாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவுனுச்சு. ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தமிழ் எழுதுறவங்களாம் ஃபெயில் ஆகிறதுனால இங்கிலீஷ் எழுதி பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறனால, ஐயோ எனக்கு தமிழ் வேண்டாம் இங்கிலீஷ்லேயே நான் எழுதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் இந்த போனதுக்கப்புறமா ஆனால் பார்த்தீங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப்பிங் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. டைப்பிங் இருந்தால் தான் அப்படின்னா சில பேர் டைப்பிங் இருந்தால் தான் அந்த எக்ஸாமில் செலக்ட் பண்ணுவோம். நிறைய பேர் டைப்பிங் பிடிக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் டைப்பிங் இன்னும் வந்து கண்டிப்பாக கொண்டு வரும்னு சொல்லலை, இருக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வேணால் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையாக சிலபஸை நம்பி நல்லா படிங்க, அதுவே போதுமானது. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்பிக்கிட்டு நீங்களே வந்து பதஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ ஏன்னா இப்போ டைப்பிங் படிக்கணும்னா 6 மாதம் வந்து 1 வருஷம் படிக்கணும் கோர்ஸ் ஃபஸ்ட்லேருந்து. இப்போ நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் சிலபஸை மட்டும் படிங்க. இன்னும் அவங்க கண்டிப்பாக டைப்பிங் வேணும்னு மஸ்ட்டுன்னு சொல்ல. ஸோ அதனால் எதிர்பார்த்துட்டு இருப்போம், நல்லதே நடக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவராக தான் நடப்பாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதனால் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை விட்டுட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.